Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிவகங்கை மாவட்டத்தில் நீதிமன்ற மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இயங்கி வரும் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தை காரைக்குடிக்கு மாற்றும் முயற்சியை நிறுத்த கோரி சிவகங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சிவகங்கை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திலிருந்து பேரணி சென்று அரண்மனை வாசல் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நோக்கம் என்னன்னா, அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக பண்றோம்னா, ஏற்கனவே சிவகங்கைக்கு வர வேண்டிய சட்டக்கல்லூரியே காரைக்குடி கொண்டு போயிட்டாங்க அரசியல் செல்வாக்குனால. அதே மாதிரி வேளாங்கல்லையும் கொண்டு போயிட்டாங்க. தற்பொழுது நாங்கள் போராடி எங்கள் சிவகங்கையில் இயங்கி வரும் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் சிவகங்கையில் இருக்குது. இங்கே 700 வக்கீலுக்கு மேலே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஊழல் தடுப்பு நீதிமன்றம் இங்கே இருக்குது. இந்த 2 நீதிமன்றத்தையும் எங்கள் வழக்கறிஞர் சங்கத்துடைய அனுமதி எதுவும் கேட்காம, வழக்கறிஞருடைய ஒப்புதல் எதுவும் கேட்காம, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் தன்னிச்சையான விருப்பத்தின் பேரில் இங்கேருந்து மாற்ற முயற்சிக்கிறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் கடந்த 6 மாதமாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளையும் பல முறை நேரில் அணுகியும் மனுக்கள் மூலமாக அணுகணும். எந்தவித நடவடிக்கையும் கிடையாது. எங்களுக்கு செவி சாய்க்கனால இப்போ தற்பொழுது இந்த நீதிமன்றங்கள்லாம் சிவகங்கையில் இயங்கி வரும் இந்த 2 நீதிமன்றங்களும் காரைக்குடிக்கு போகக்கூடிய தருவாயில் இருக்கிறதுனால இந்த போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம். சிவகங்கை சீமையில் சிவகங்கை வழக்கறிஞர் சங்கத்தினுடைய சார்பில் சிவகங்கையில் இயங்கி வருகின்ற கூடுதல் மாவட்ட நீதிமன்றமும் ஊழல் தடுப்பு நீதிமன்றமும் காரைக்குடிக்கு மாறுதல் செய்ய கண்டிக்கும் நீதித்துறையை கண்டிக்கின்றோம்.